Hi guys, welcome back to my channel Super Smart. So after a long break நான் வந்து மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து நம்ம டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸில் நம்ம இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் 1ஓட 2021 கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா 2021லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிடச்சிரும். ஸோ 2021ஓட கொஸ்டின் நம்பர் 1 தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எப்பயுமே போடுற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வந்து சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் அப்கமிங் டேஸில் நம்மளோட மற்ற கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் வந்து ஆகிடும். ஸோ எல்லாமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். மெட்டீரியல்ஸ் மட்டும்தான், அதுவும் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிடிஎஃப் மட்டும்தான் காஸ்ட்டே தவிர்த்து வீடியோ கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸஸாக தான் வந்துட்டு நான் கொடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 2021 கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அண்ட் அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 1 2021 கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 cube + 2 cubeன்னு k cube வரைக்கும் போகுது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 44100க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த k வேல்யூவை உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் சீரீஸ் அதெல்லாம் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கும். 1 cubeலேருந்து 2 cube அப்படின்னு இந்த மாதிரி n cube வரைக்கும் போச்சுன்னா உங்களோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்கே வந்து கொஸ்டினில் k வந்து இருக்குது. அதனால் வேணால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மறுபடியும் k வச்சும் அந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 cubeலேருந்து k cube வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணும்போது உங்களோட ஃபார்முலா என்ன வரும், k × k + 1 / 2 the whole square அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போது இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1லேருந்து k வரைக்கும் சம் பண்ணுற வேல்யூ வந்து 44100க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் வந்து பண்ணுங்கள். ஸோ 44100 this is equal to மறுபடியும் வந்து k × k + 1 / 2 the whole ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் 44100 is equal to k × k + 1 / 2. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை ஈஸியாக வந்து பண்ணலாம். எப்படின்னா 441 இருக்கா இன்ட்டு 00வை 100ன்னு தனியாக வந்து எழுதிக்கோங்க. இந்த பக்கம் வந்து k × k square + k / 2. ஸோ 441 எதோட ஸ்கொயருன்னு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் தான் 441. அடுத்து 100 வந்து 10 ஸ்கொயர். அப்போ ரெண்டுமே ஸ்கொயர்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா வெறுமன வேல்யூ தான் வரும். ஏன்னா ரூட்டில் வந்து இங்கேயும் ஸ்கொயர் இருக்கும், இங்கேயும் வந்து ஸ்கொயர் இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து k square + k / 2. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும், ரிமைனிங் 21 × 10. இப்போ இந்த 2 எந்த பக்கம் வந்துச்சுன்னா × 2 is equal to k square + k. அப்போது 420 is equal to k square + k. இதுலேருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், k square + k. இந்த 420 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -420 is equal to 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், -420 வந்து வரணும், ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு +1 வந்து வரணும். ஸோ இதே தான் 21ம் 20யும் நீங்கள் பண்ணிங்கன்னா 420 வரும். அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் × மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 420, இது ரெண்டையும் பண்ணும்போது +1. அப்போ கேயோட வேல்யூ வந்து டேரெக்டாக எழுதிடலாம். பட் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா k square + 21k - 20k - 420 is equal to 0. அப்போ இது ரெண்டுலேருந்து k காமன் அவுட் பண்ணிங்கன்னா k + 21. அடுத்து இங்கே 20 காமன் அவுட் பண்ணிங்கன்னா மறுபடியும் k + 21 தான் வந்துட்டு வரும், is equal to 0. அப்போ வேல்யூ வந்து k + 21ன்னு ஒன்று வரும், k - 20 அப்படின்னு சொல்லி இன்னொன்று வரும். ரெண்டுத்துக்கும் k + 21 is equal to 0. அதே மாதிரி
k minus 20 is equal to 0. அப்போ k ஓட வேல்யூ இங்கே என்ன வருது minus 21, இங்கே k ஓட வேல்யூ 20. ஸோ நெகட்டிவ்ல வேல்யூஸ் வந்து இருக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா k ஓட வேல்யூ 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஃபர்தரான எல்லா கொஸ்டின்ஸோட சொல்யூஷனும் நான் 1 by 1 போடுறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.